மீனாட்சி, உன்னுடைய இன்னும் வேறு அவதாரமும் இன்னும் உன் விஸ்வரூபமும் ஏதோ எனக்கு நீ தந்த சின்ன புத்தியில் கொஞ்சமாக தெரிஞ்சதை, நீ சிந்திக்க வச்சதை, நீ எழுத வைக்கிறத சொல்கிறேன். நல்லா கேட்குறியா? வாத்தியாரம்மா சொல்லித்தந்ததை திரும்பவும் அவங்கக்கிட்டே ஒப்பிச்சு காட்டுற குழந்தையா நான் சொல்கிறேன். தப்பு இருந்தால் நீ அப்பப்போ என்ன திருத்தணும் மீனாட்சி. ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிதான் நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். இப்போது வாழ்க்கையில் இவ்வளோ வயசு ஆனதுக்கு அப்புறமா இப்போ அந்த ஏபிசிடி, ஏ ஃபார் பி ஃபார் சி ஃபார் எல்லாம் இதுக்கேற்ற மாதிரி இப்போ மாறுது. நீ எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்க தெரியுமா? ஏ ஃபார் சின்ன வயசில் ஆப்பிள், இந்த வயசுலேயும் ஒரு பாடம் படிக்கணுமே. ஏ ஃபார் அம்பா, பி ஃபார் பீஷ்மா, சி ஃபார் சிகண்டினி, டி ஃபார் திரௌபதி, டி ஃபார் துருபதன், டி ஃபார் துச்சலா. இவங்க எல்லாரையும் சம்மந்தப்படுத்துகிற விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? அம்பா, ஏ ஃபார் அம்பா அப்படிங்கிறவ அம்பை காசிராஜனுடைய மகள். இவளுடைய சகோதரிகள் அம்பிகை, அம்பாலிகையோடு சேர்ந்து பீஷ்மர் தன் தம்பிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க தூக்கிட்டு வராரு. இதில் என்ன இருக்கு? இரு சொல்கிறேன். இருக்கு. மற்ற 2 பேரை விட்டுடு, அம்பிகை அம்பாலிகையை விட்டுடு. அம்ப வேறொரு இளவரசனை விரும்பி இருந்தா அவ மனசுல. இது தெரியாம இந்த பீஷ்மர் அவளையும் கூட்டிட்டு வந்துட்டார். இந்த விரும்பும் காரணத்தை அம்பை சொல்லவே அவளுக்கு சந்தர்ப்பம் இல்லைங்கிறத விட அவளுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தரவே இல்லை. தானே ஒரு கட்டத்தில் யாரும் தராத சந்தர்ப்பத்தை உருவாக்கி மனசு பொறுக்காம சொல்றா. என்னென்ன? வேற ஒருத்தனை விரும்பினவளை அவ விருப்பம் தெரியாம ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு. சரி, இப்போதான் சொல்லிட்டியே, நீ அவங்கிட்டயே போ அப்படின்னு பீஷ்மர் அவளை அனுப்பினார். ஆனால் அந்த இளவரசன் என்ன பண்ணா? இப்போ இவளை ஏற்றுக்கலை. ஏன்? பீஷ்மன் உன்னை ஜெயிச்சு கூட்டிகிட்டு போயிட்டான், இன்னொருத்தன் ஜெயிச்ச பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன்னு அந்த இளவரசனும் இந்த அம்பையை விட்டுட்டான். பாவம் அம்பை, எவ்வளவு அவமானம், வேதனை, ஏமாற்றம், குமுறல், ஆவேசம் வந்துடுச்சு. கடைசியில் எல்லாம் தாண்டினா ஆவேசம்தான் எல்லாத்துக்கும். சரி, இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போன பீஷ்மனையே கல்யாணம் பண்ணி வாழ்ந்துடலாம் போ அப்படின்னு போய் கேட்குறா. ஆனால் பீஷ்மரோ, நான் பிரம்மச்சாரி விரதம் எடுத்துட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு பதில் சொல்கிறார். அம்பைக்கு இளவரசனும் விட்டுட்டான், பீஷ்மரும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அவளுக்காக யாருமே வரலை. அவள் அப்பா அம்மா காசிராஜன் தான், ஆனால் வரவே இல்லை. அவங்க உட்பட அவளுக்காக பேச யாரும் வரல. சரி, தன் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணியாச்சு, வாழ்க்கை இல்லைன்னு ஆச்சு. அதுக்கு காரணமாக இருந்த பீஷ்மரை கொன்று போட்டு ஆவேசத்தையும் வாழ்க்கை நஷ்டத்தையும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கும் வழி அப்போ இல்லை. ஏன்னா பீஷ்மர் தான் விரும்பும் போது தான் மரணிப்பார் அப்படின்னு அவருக்கு ஒரு வரம் இருக்குது. அஸ்தினாபுர ராஜ்யத்தை காப்பாற்றி காவல் காக்கிறதுக்காக அவருக்கு இந்த வரமும் பிரம்மச்சரிய சங்கல்ப வைராக்கியமும் எல்லாம் சரிதான். ஆனால் அவருக்கு தன் வைராக்கியம் முக்கியம், தன்னுடைய வரம் முக்கியம். தான் அதிலிருந்து நழுவினவன்னு பெயர் வராமல் இருக்க தன்னுடைய ஓன் ஸ்டாண்டில் ஸ்டபர்னாக இருந்தார். கண்டிப்பாக அவர் மன உறுதியை பாராட்டியே ஆகணும். ஆனால் சங்கல்பம், விரதம், வைராக்கியம் ஏற்று வாழறவங்க அடுத்தவங்க விஷயத்தில் நுழையிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும் தானே. அதனால் தெரியாமல் தவறுதலாக அடுத்தவர் வாழ்க்கையில் தன் சங்கல்பம் வீராப்புனால் பங்கம் ஏற்பட்டால் அவரை நல்லவர்னு எப்படி சொல்கிறது? அந்த பெண்ணான அம்பையின் ஆசை வாழ்க்கைக்கு பதில் நான் தர்மம் கடைபிடிக்கிறவன் அப்படின்னு பெருமையாக சொல்லி அதுவே இன்னொருத்தனுக்கு அதர்மம் நடக்க காரணமாயிட்டா அது எப்படி தர்மம்னு எடுத்துக்க முடியும்? கங்கையின் மைந்தன் பீஷ்மர், பவித்திரமானவ கங்கை. நீதான் மீனாட்சி அந்த பவித்திரமான கங்கை.
அதே போல் பீஷ்மரும் தன் சங்கல்பம் போலவே பவித்திரமாக வாழ்ந்தவர். அதில் அவர் கிரேட் தான், மாற்றுக்கருத்து கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அம்பை பாவம், சொல்லணும் அவளை பற்றி. சொல்கிறேன் மீனாட்சி.